அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அந்தாதி எதுகை பாவின தொடரில் பருவநிலை மாற்றம் காலநிலை கருதுகோள் உருவக அணி படிப்படியாய் படிமலர்ச்சி என்று கூறலாம். இந்த பருவநிலை மாற்றம் காலநிலை கருதுகோள் இவையெல்லாம் நமக்கு உருவக அணி படிப்படியாய் படிமலர்ச்சி என்று கூறலாம். படிமலர்ச்சி நிலை நாம் இன்று வாழும் இந்த நிலை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளின் தொகுப்பாக இந்த புவியில் புதிய விசையாகிய புவியில் தோன்றி இருக்கிறோம். தோன்றி தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நிலையிலும் அந்த பருவநிலை மாற்றம் காலநிலை கருதுகோள் ஆங்காங்கு உள்ள மக்கள் தனது கருதுகோளாக உருவக அணியாக படிப்படியான படிமலர்ச்சி நிலையை தொடர்ந்து பதிந்துள்ளனர். அந்த பதிவினமாக அந்தாதி எதுகை என்ற அந்த பாவன தொடரை இன்று பருவநிலை மாற்றம் காலநிலை கருதுகோள் உருவக அணி படிப்படியாய் படிமலர்ச்சி என்ற எமது பதிவாகிய இந்த அந்தாதி எதுகை பாவனத்தொடரை காண்போம். இந்த அந்தாதி எதுகை பாவனத்தொடர் கிட்டத்தட்ட நமது பதிவில் தொடர்ந்து பதிந்த இந்த செயல்மன்ற பதிவில் தொடர்ந்து பதிந்த ஒரு கருவாகும். இரவு பகலும் வரும் வழி பரவும் காற்று இருள் நீக்கும் வெளிச்சம் நரம்பும் நாடியும் ஓடும் தேகம் வரவும் செலவும் இருப்பு நிலை குறிப்பு என்று கூறலாம். இரவு பகலும் வரும் வழி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிந்திராத புரிந்திராத ஒரு நிலை. பரவும் காற்று இருளுக்கும் வெளிச்சம் கூட நாம் அறிந்து புரிந்திராத ஒரு நிலை. அவை நரம்பும் நாடியும் ஓடும் தேகத்தில் உள்ள அந்த புரிந்து கொண்ட நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது நிதி நிலை நிம்மதியான திசையை நிம்மதியான திறன் கொண்ட அந்த நிதி நிலை பல்வேறு கணக்கான ஆண்டுகளாக நாம் தொகுத்து வகுத்த அந்த சிறு சிறு கற்றலில் கடுகளவேனும் கற்றலில் உள்ள அந்த வரவும் செலவும் இருப்பு நிலை குறிப்பாக நாம் கருதலாம். இருப்பு நிலை குறிப்பு என்பது நாம் வாழும் இந்த புவியில் புதிய விசையாகிய புவியில் இன்று நாம் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அறிவுசார் இனம் தெரிந்து புரிந்து தெளிவாக அறிந்து அந்த இரவும் பகலும் வரும் வழி ஒவ்வொரு காலகட்டத்தில் தெரியாத ஒரு நிலை. பின்னர் பரவும் காற்று இருளிக்கும் வெளிச்சம் எவ்வாறு நமக்கு கிடைத்துள்ளது, நரம்பும் நாடியும் ஓடும் தேகம் எவ்வாறு நமது நலனை பாதுகாத்துள்ளோம், பரவும் செலவுமாக நாம் பயன்படுத்தப்படும் பொருட்கள் இருப்பு நிலை குறிப்பாக எவ்வாறு தொடர்ந்து நிற்கிறது. இந்த இருப்பு நிலை இயற்கை மழை நீர் உருகும் பனி கடல் நீர் பாகம் பருவநிலை மாற்றம் காலநிலை கருதுகோள் உருவக அணி படிப்படியாய் படிமலர்ச்சி. இந்த இருப்பு நிலை இயற்கை மழைநீர் இன்றும் நாம் ஒரு ஒரு அதிசயமாக விந்தையாக பெறக்கூடிய அந்த நிலை இயற்கை மழைநீர் உருகும் பனி கடல் நீர் பாகம். இரண்டு பக்கமும் கடல் நீரால் சூழ்ந்த அந்த ஒரு பகுதியில் நாம் வாழும் இந்த புவியில் புதிய விசையாக இப்புவியில் பருவநிலை மாற்றம் காலநிலை கருதுகோள் இவையெல்லாம் காலநிலையாக கருதுகோளாக இந்த புவி அடித்தட்டு மேல்தட்டு நமது வான்நிலை இவையெல்லாம் பருவநிலை மாற்றம் காலநிலை கருதுகோள் காலந்தோறும் அவை உருவக அணியாக படிப்படியான படிமலர்ச்சி நிலை. இந்த படிமலர்ச்சி வரலாற்றை காண்போம். படிமலர்ச்சி வரலாற்றை காண்க படிநிலை கருத்து கோவை ஓடி பிடித்து பிறகு கருத்தில் கொள்வினை படிப்படியாய் முன்னேறும் வகை விதைகள் என்று கூறலாம். படிமலர்ச்சி வரலாற்றை காண்க அவற்றின் படிநிலை கருத்துக்கோவை கோடி பிடித்து பிறகு கருத்தில் கொள்வினை படிப்படியாய் முன்னேறி வரும் விதைகள் மூலம் பயிர் தொழில் அதை அறிந்த பின் விடை கண்டாய் இதை தொடர்ந்தே நலம் கொண்டாய் அதை வைத்தே ஆளும் அறம் என்று நாம் கிடைக்கக்கூடிய இந்த விவசாய பொருட்கள் விதையாக அந்த வியப்பு மூட்டும் கைத்தலில் எவ்வாறு நிலத்தில் பயிரிட்டு விதைத்து பயிரிட்டு அவை மேலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பொருட்கள் இவைதான் என்று அந்த இருப்பு நிலை குறிப்பில் அவை எவ்வாறு நமக்கு வரவாகும், அவை எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம், நமது உடல்நிலையை காத்து மனித இனம் கருதுகின்ற கருதுகோளாக அந்த கடுகளவேனும் நாம் கருதுகின்ற படிமலர்ச்சி நிலையை படிப்படியாக முன்னேறி வரும் விதைகள் மூலம் பயிர் தொழில் அதை அறிந்த பின் விடை கண்டாய் இதை தொடர்ந்தே நலம் கண்டாய் அதை வைத்து ஆளும் மரம் என ஆளும் மரமாக நமக்கு இருப்பது இந்த பயிர் தொழில் கடந்த ஒரு 20,000 30,000 ஆண்டுகளாக
நாம் அறிந்து புரிந்த ஒரு சிறிய பயிர்த்தொழில் நமக்கு பிந்தையாக வியப்பூட்டும். தைத்து ஊட்டுவதிலும் தைத்து நாம் படிப்படியாக அந்த பயிர் தொழிலை விவசாய தொழிலும் நாம் கண்டு அதை எந்த நிலை குறிப்பிலும் வரவாகிறது, எவ்வாறு செலவாகிறது, அவரின் இருப்பு நிலை நமது உடல் நலத்தையும் எவ்வாறு நிலத்தையும் காக்கிறது என கூறி இந்த பாடலினை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறி அந்தாதி அதிகை பாடலினை மீண்டும் ஒரு முறை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். பருவநிலை மாற்றும் காலநிலை கருதுகோள் உருவகாணி படிப்படியாய் படிமலர்ச்சி இரவும் பகலும் வரும் வழி பரவும் காற்று இருள் நீக்கும் வெளிச்சம் நரம்பும் நாடியும் ஓடும் தேகம் வரவும் செலவும் இருப்பு நிலை குறிப்பு. இன்று இந்த புவியில் இருக்கும் அந்த இருப்பு நிலை குறிப்பு இருப்பு நிலை இயற்கை மழைநீர் உருகும் பனி கடல் நீர் பாகம் பருவநிலை மாற்றம் காலநிலை கருதுகோள் உருவகாணி படிப்படியாய் படிமலர்ச்சி வரலாற்றை காண்க படிநிலை கருத்துக்கோவை கோடி பிடித்து பிறகு கருத்தில் கொள்வினை படிப்படியாய் முன்னேறி வரும் விதைகள். அந்த விதைகளாக தூவிய இந்த விதையான அந்த கைப்பு நமது பயிர்த்தொழிலாக எவ்வாறு விதைகள் மூலம் பயிர்த்தொழில் அதை அறிந்த பின் விடை கண்டாய் இவைதான் அது என்று அந்த நமக்கு ஒரு நலம் தரக்கூடிய அந்த விளைபொருள்கள் பயிர்த்தொழில்கள் இதை தொடர்ந்து நலம் கண்டாய் அதை வைத்து ஆலமரம் என ஆலமரமாக என்றும் நமக்கு மனித இனத்துக்கு தொடர்ந்து நிற்கக்கூடிய இந்த பயிர்த்தொழில் அதன் விடை நாம் காணும் அதிலிருந்து கிடைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் அனைத்தும் நமது உருவகாணியாக படிப்படியாய் படிமலர்ச்சி நிலை கருதுகோளாக நாம் கருதி இந்த பதிவினை எங்களிடம் மீண்டும் ஒரு முறை கூறி எங்களிடம் இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். இரவும் பகலும் வரும் வழி பரவும் காற்று இருள் நீக்கும் வெளிச்சம் நரம்பும் நாடியும் ஓடும் தேகம் வரவும் செலவும் இருப்பு நிலை குறிப்பு இருப்பு நிலை இயற்கை மழை நீர் முருகும் பனி கடல் நீர் வாகம் பருவநிலை மாற்றம் காலநிலை கருதுகோள் உருவகாணி படிப்படியாய் படிமலர்ச்சி வரலாற்றை காண்க படிநிலை கருத்துக்கோவை கோடி பிடித்து பிறகு கருத்தில் கொள் வினை படிப்படியாய் முன்னேறி வரும் விதைகள் மூலம் பயிர்த்தொழில் அதை அறிந்தபின் விடை கண்டாய் இதை தொடர்ந்தே நலம் கண்டாய் அதை வைத்தே ஆளும் நரம் என கூறி இந்த பதிவினை அந்தாதி அதிகை பதிவினை படிமலர்ச்சி நிலை பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.